2021 தேர்தல் அறிக்கையில் ஒவ்வொரு ஆண்டும் 100 நாட்கள் சட்டமன்றம் நடைபெறும் என்ற வாக்குறுதியை கொடுத்தார்கள். ஆனால் மொத்தத்தில் அவர்கள் கணக்குப்படியே 165 நாள் மட்டுமே சட்டமன்றம் நடந்திருக்கிறது 5 ஆண்டுகளில். என்றால் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளை எப்படியெல்லாம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒன்றே சான்றாகும். புரட்சித் தலைவர் வழியிலே மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கிற ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ சொல்றாரு, எப்படி பாருங்க? அதாவது நம்ம விவசாய மாவட்டம், என்னதான் பயிரை கண்ணுக்குள்ளே வைத்து பார்த்தாலும் கூட நெல்லில் பதர் வருவது இயற்கை. எனவே பதரை யாரும் அள்ளி பக்குவப்படுத்தி வீட்டுக்குள்ள வச்சுக்க கிடையாது, அதை வீசி விடுவார்கள் வீதி. அது போன்ற நபர் தான் அவர் ஓபிஎஸ். அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் குறி வச்சாங்க. ஒரு டிஐஜி இப்ப மாட்டிருக்காரு, அவர் மேல விசாரணை புரியல. வருண்குமார் மேல இடி கான்ட்ராக்ட் பெற்றுக் கொடுத்தவங்க முறைகேடு பண்ணிருக்காரு. இடி இடி சொல்லப்பட்டிருக்கிற இடி திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் KN நேரு அவர்கள் மீதான, அவரை சார்ந்தவர்கள் மீதான தவறுகள் குறித்து, லஞ்சம் ஊழல் குறித்து அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த தகவல்கள் முழுமையாக இன்னும் வெளியே வரவில்லை. ஓரளவு தான் வெளியே வந்திருக்கிறது. அதை பற்றி இப்பொழுது விவாதிக்க வேண்டாம். எடப்பாடியார் முதலமைச்சர் தேமுதிக சொன்னாங்க, இப்போ அவங்க அணி மாறி இருக்காங்க. எப்படி பாத்தீங்க? கூட்டணிகள் அணி மாறுவது என்பது இயற்கையான ஒன்றுதான். அப்படித்தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் அண்ணன் வினோத் அவர்கள் 2021 தேர்தல் அறிக்கையில் ஒவ்வொரு ஆண்டும் 100 நாட்கள் சட்டமன்றம் நடைபெறும் என்ற வாக்குறுதியை கொடுத்தார்கள். ஆனால் மொத்தத்தில் அவர்கள் கணக்குப்படியே 165 நாள் மட்டுமே சட்டமன்றம் நடந்திருக்கிறது 5 ஆண்டுகளில். என்றால் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளை எப்படியெல்லாம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒன்றே சான்றாகும். புரட்சித் தலைவர் வழியிலே மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கிற ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ சொல்றாரு, எப்படி பாருங்க? அதாவது நம்ம விவசாய மாவட்டம், என்னதான் பயிரை கண்ணுக்குள்ளே வைத்து பார்த்தாலும் கூட நெல்லில் பதர் வருவது இயற்கை. எனவே பதரை யாரும் அள்ளி பக்குவப்படுத்தி வீட்டுக்குள்ள வச்சுக்க கிடையாது, அதை வீசி விடுவார்கள் வீதி. அது போன்ற நபர் தான் அவர் ஓபிஎஸ். அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் குறி வச்சாங்க. ஒரு டிஐஜி இப்ப மாட்டிருக்காரு, அவர் மேல விசாரணை புரியல. வருண்குமார் மேல இடி கான்ட்ராக்ட் பெற்றுக் கொடுத்தவங்க முறைகேடு பண்ணிருக்காரு. இடி சொல்லப்பட்டிருக்கிற இடி திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் KN நேரு அவர்கள் மீதான, அவரை சார்ந்தவர்கள் மீதான தவறுகள் குறித்து, லஞ்சம் ஊழல் குறித்து அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த தகவல்கள் முழுமையாக இன்னும் வெளியே வரவில்லை. ஓரளவு தான் வெளியே வந்திருக்கிறது. அதை பற்றி இப்பொழுது விவாதிக்க வேண்டாம். எடப்பாடியார் முதலமைச்சர் தேமுதிக சொன்னாங்க, இப்போ அவங்க அணி மாறி இருக்காங்க. எப்படி பாத்தீங்க? கூட்டணிகள் அணி மாறுவது என்பது இயற்கையான ஒன்றுதான். அப்படித்தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் அண்ணன் வினோத் அவர்கள் மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.